கிரிஃபின் அப்படின்றவர் தான் வந்து இந்த கேன்பராவே டோட்டல் சிட்டியை வந்து டிசைன் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னென்னா, ஸோ இதை கேன்பராவை டிசைன் பண்ணவர் வந்து இந்தியாவில் வந்து லக்னோவில் அவரோட ஆர்கிடெக்சர்ஸ் வந்து நிறைய இருக்குதுன்னு சொல்கிறாங்க. வந்து உள்ளே என்ட்ரி ஆகிற வரைக்கும் ரொம்ப டைட் செக்யூரிட்டி இருக்கும், லைக் ஏர்போர்ட் மாதிரி தான். ஸோ கவர்மெண்ட் வந்து என்னென்ன முடிவு பண்ணணுன்றத டோட்டல் டிசிஷனே இங்கே தான் எடுப்பாங்க. ஸோ ஆஸ்திரேலியாஸோட கிட்டத்தட்ட கண்ட்ரோலே வந்து இங்கே தான் இருக்குன்ற மாதிரி. இதோட வந்து நான் ஆஸ்திரேலியாவில் டோட்டலாக 3 cities கவர் பண்ணி வச்சுருக்கேன். ஒன்று நம்ம சிட்டி சிட்னி, ரெண்டாவது மெல்பர்ன், அண்ட் இது வந்து கேன்பரா. ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மன்ஸ் பாய் விலாக். என்னோடய நேம் வந்து மன்சூர். நான் வந்து ட்ராவல் விலாக் பண்ணிகிட்ருக்கேன். அண்டு இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னா, கேபிட்டல் சிட்டி ஆஃப் ஆஸ்திரேலியா, அதாவது கேன்பராக்கு வந்திருக்கோம். இது வந்து 1 day ட்ரிப்பு. லைக் நமக்கு சிட்னிலேருந்து 3 hours ஜேர்னி இங்கே வரத்துக்கு. ஸோ கேன்பரா வந்து நான் 1 day ட்ரிப்பு தான் புக் பண்ணியிருக்கேன். ஒரு 5 locations வந்து கவர் பண்ணுறாங்க. லைக் அண்டு இதில் வந்து நம்ம பார்லிமெண்ட், சம் மியூசியம்ஸ், அப்புறம் ஒரு லுக் அவுட் இருக்குது, ஏன்ஸ்லி லுக் அவுட்டுன்னு சொல்லிட்டு, வார் மெமோரியல். ஸோ இதெல்லாம் ஒரு 5 places கவர் பண்ணுறோம். ஸோ செம்ம எக்ஸிட்டடாக இருக்குது. ஃபுல் டே எங்கெங்கே போகிறன்றது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு கவர் பண்ணி காமிக்கிறேன். இதுதான் வந்து நாங்கள் புக் பண்ணிட்டு வந்த பஸ்ஸு. ஸோ சிட்னியில் வந்து இயர்லி மார்னிங் ஒரு 7:30க்கே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அண்டு போகும்போது ஃபுல்லாக வந்து நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே போவாங்க. St. Patrick through the tunnel, so we're going to be turning onto the east. போகிற வழியிலே வந்து நமக்கு ஏர்போர்ட் வரும். ஸோ அதோட வியூ வந்து சூப்பராக இருக்கும். அந்த பிரிட்ஜில் ஏறும்போது ஃபுல் ஏர்போர்ட்டோட வியூ நமக்கு கிடைக்கும். அது இல்லாமல் வந்து சிட்டியை தாண்டினதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபுல்லாக க்ரீனிஷாக இருக்கும். ஸோ நமக்கு அங்கங்கே வந்து வியூ வந்து செம்ம சூப்பராக இருக்கும். ஸோ ஜேர்னியில் தூங்காமல் இந்த மாதிரி நம்ம வியூ என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். ஸோ 3 hours நமக்கு போகிறதே தெரியாது. அண்டு இன்பிட்வீன் வந்து ஒரு டீ பிரேக் வந்து நிறுத்துவாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம கேன்பரா ரீச் ஆகும். அண்ட் இந்த கேன்பராக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஹிஸ்ட்ரியை வச்சுருக்காங்க இவங்க. அதில் வந்து எது கேபிட்டல் சிட்டியாக வைக்கணும் அப்படின்னு காம்படிஷன் வந்தப்போ மெல்பர்ன் அண்ட் கேன்பராவை தான் வந்து சொல்லிட்டு இருந்தாங்கன்னு சொல்கிறாங்க. தென் வந்து இது வந்து சிட்னி அண்ட் மெல்பர்ன் ரெண்டுக்குமே காமனாக இருக்கிறதுனால சம்திங் ஏதோ சொன்னாங்க. அதனால் வந்து கேன்பரா வந்து கேபிட்டல் சிட்டியாக மாற்றிட்டாங்க. அண்டு மாற்றினதுக்கப்புறம் வந்து இந்த சிட்டியை வந்து டிசைன் பண்ணுறதுக்காக வந்து நிறைய இடத்துல இருந்து வந்து ஆளுங்களுக்கு வந்து காம்படிஷன் வச்சுருந்துருக்காங்க. அதில் வந்து கிரிஃபின் அப்படின்றவர் தான் வந்து இந்த கேன்பராவே டோட்டல் சிட்டியை வந்து டிசைன் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதில் தான் வந்து இங்கே மியூசியம்ஸ் நிறைய இருக்குது. ஸோ எல்லாமே அவன் தான் டிசைன் பண்ணியிருக்கார் போல். அதுக்கப்புறம் இங்கே லேக் கிரிஃபின் ஒரு லேக்கே இருக்குது. ஸோ அவர் நேமில் வந்து ஞாபகார்த்தமாக வச்சுருக்காங்க. அதில் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னென்னா, ஸோ இதை கேன்பராவை டிசைன் பண்ணவர் வந்து இந்தியாவில் வந்து லக்னோவில் வந்து சில யூனிவர்சிட்டிஸ், அதுக்கப்புறம் சில விஷயங்கள், ஹாஸ்பிட்டல் சம்திங் ஏதோ தெரியல, நிறைய விஷயங்களை வந்து அவர் டிசைன் பண்ணி கொடுத்துருக்காராம். அண்டு லக்னோலையும் வந்து அவரோட கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அவரோட ஆர்கிடெக்சர்ஸ் வந்து நிறைய இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் அவர் ஃபைனலாக வந்து லக்னோவில் வந்து அந்த ஆர்கிடெக்சர்லாம் போட்டுட்டு அது ஒர்க் நடந்துகிட்டு இருக்கும்போது சம் ஹெல்த் இஷ்யூஸ்னால லக்னோவிலே இறந்துட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அவர் ஞாபகார்த்தமாக லக்னோவிலே வந்து இப்போ கூட அவரோட சமாதி இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து ஸோ கேன்பராவோட ஹிஸ்ட்ரி பார்க்கும்போது அது கனெக்டட் டு அவர் இந்தியா, லக்னோ வந்து வருது. மெல்பர்ன் மாதிரி இது இல்லை, மெல்பர்ன் சிட்னி மாதிரி இல்லை. இது வந்து கொஞ்சம் சின்ன சிட்டி தான். ஸோ அதனால் வந்து நான் 1 dayல முடிச்சிட்டேன். இவங்க வந்து
ஒரு ட்ராவல் பேக்கேஜ் புக் பண்ணேன். ஸோ இவங்க வந்து $190 சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் இருக்கிறதுலே சீப்பானது தான் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு 7 மணிக்கு கூப்பிட்டுட்டு வந்தாங்க சிட்னிலேருந்து. தென் திரும்ப நைட்டு ஒரு 7:30 8 மணிக்கு வந்து நமக்கு வந்து திரும்ப அவங்க வந்து ட்ராப் பண்ணிடுவாங்க. கேன்பரா என்ட்ரு ஆனதுமே நம்ம வர ஃபஸ்ட்டு லொக்கேஷன் வந்து மவுண்ட் ஏன்ஸ்லி லுக் அவுட் தான். அண்டு இந்த லுக் அவுட் வந்து கேன்பரா ஃபுல் சிட்டியவே வந்து நம்மளால் வியூ பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்டு போய் பார்த்தா நமக்கு அதே ஃபீல் தான் வருது. ஃபுல் சிட்டி நம்ம வந்து இங்கேருந்தே பார்க்கலாம். ஒரு ஈகிள் ஐ வியூ அப்படின்ற பேர்ட் ஐ வியூ அந்த மாதிரி சொல்லிக்கலாம். அண்டு இங்கேருந்து நம்ம பார்த்தா வந்து நமக்கு பார்லிமெண்ட் வந்து இங்கேருந்தே தெரியும். இந்த லுக் அவுட்லேருந்து இறங்கி கீழே போனால் நமக்கு ஒரு புஷ் வாக் மாதிரி ஒரு வே கொடுத்துருக்காங்க. அது த எண்டு எங்கே போகுதுன்னு எனக்கு தெரியல. நான் சும்மா அது வந்து ஒரு வாக் போகலான்னு சொல்லிவிட்டு ஒரு 10 minutes நடந்து போயிட்டு வந்தேன். அது இந்த மாதிரி இருக்கும். எனக்கு அந்த கொடுத்த டைம்குள்ளே என்னால் கவர் பண்ண முடியல. ஏன்னா பஸ் வந்து அவங்க ஒரு 15 minutes தான் நமக்கு டைம் கொடுப்பாங்க. அதுக்குள்ளே நம்ம முடிச்சுட்டு ரிட்டன் பஸ்ஸுக்கு போகணும். ஸோ அதனால் நான் குயிக்காக ரிட்டன் வந்துட்டேன். இங்கே நான் உங்களுக்கு இப்போது ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ஸோ பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு நம்ம ஜூம் பண்ணால் நம்ம பார்லிமெண்ட் பார்க்க முடியுது. அண்ட் இதுதான் த ரியல் பார்லிமெண்ட். இப்போ நெக்ஸ்ட் அங்கே தான் போக போகிறோம். பார்லிமெண்ட் ஹவுஸ் ஆஃப் கேன்பரா. ரைட், இதுதான் வந்து பார்லிமெண்ட் ஹவுஸ் போகிற வழி. இதில் வந்து போகிற வழியிலே இருந்து எல்லா கண்ட்ரியை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி எல்லா நாட்டோட கொடியும் வந்து அங்கே பார்க்க முடியுது. அண்டு என்ட்ரு பண்ணும்போதே வந்து அந்த ஃபீல் வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் வந்து உள்ளே என்ட்ரி ஆகிற வரைக்கும் ரொம்ப டைட் செக்யூரிட்டி இருக்கும். லைக் ஏர்போர்ட் மாதிரி தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் க்யூவில் நிற்க வச்சு நம்ம பேக்ஸு எல்லாமே செக் பண்ண வைப்பாங்க. அண்டு உள்ளே என்ட்ரு ஆனதுக்கப்புறம் ஃப்ரீயாக தான் இருக்கும். ஸோ என் கூட வந்த அந்த ட்ரிப் அட்வைசர் வந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டாரு. அவர் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணார். When Parliament's in session, when school or busy, that cafe works very fast. It's 2 sections. This is for the public section that you can't see. It's for the members of the Parliament. On those days, they're capable of serving up to 9,000 meals a day. So they work very quickly. இந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பற்றி இருக்கிற எல்லா மைனர் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து மென்ஷன் பண்ணி அவங்க சொன்னாங்க, எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. லைக் இங்கே இருக்கிற ஒரு கல்லும் வந்து எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இப்போ கிரானைட் கல்லுனால் அதுக்கான ஸ்பெஷல் லொக்கேஷன் வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி ஃபுல் டீட்டெயில் நமக்கு வந்து கொடுத்தாங்க. இங்கே வந்து த ஹோல் ஆர்கிடெக்சர் வந்து மினியேச்சர் மாதிரி செஞ்சு வச்சுருந்தாங்க. ஸோ டோட்டலாக இதில் எத்தனை ரூம்ஸ், எத்தனை பில்டிங் பிளாக்ஸ் இருக்குது, ஸோ என்னென்ன இருக்குன்ற எல்லா டீட்டெயிலும் நம்ம இதில் வந்து பார்த்துக்கலாம். இதுவே செம்ம சூப்பராக இருந்தது. அண்ட் இதில் யூஸ் பண்ண காங்க்ரீட் வந்து இந்த மொத்த பார்லிமெண்ட் ஹவுஸும்
கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிக்கிறதுக்கு யூஸ் பண்ண காங்க்ரீட் ஸ்டீல்ஸ் எல்லாம் பார்த்தா நம்ம வந்து 10 ஓப்பரா ஹவுஸ் செய்யலாம். அதுக்கப்புறம் அந்த ஸ்டீல்ஸை பார்த்தா அதே மாதிரி 10லேருந்து 20 ஹார்பர் பிரிட்ஜ் வந்து நம்ம பண்ணியிருக்கலாம். ஸோ அந்தளவுக்கு பொருட்செலவு பண்ணியிருக்காங்க. இதில் காசு அள்ளி இறைச்சிருக்காங்க போல். இதுதான் வந்து டோட்டலாக வெளியில் இருக்கிற ஏரியா. இது ஃபுல்லாக எவ்வளோ நேரம் வேணால் நம்ம சுற்றி பார்த்து என்ஜாய் பண்ணிக்கலாம். இப்போ வந்து வாங்க உள்ளே எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு டைம் நான் வந்து ஒரு பார்லிமெண்ட் ஹவுஸை உள்ளே போய் பார்க்குறேன். ஸோ அது வந்து செம்மையாக இருந்தது அந்த ஃபீலு. ஏன்னா நம்ம டிவியில் தான் பார்த்துருப்போம், இந்த பொலிட்டிஷியன்ஸ் எல்லாம் வந்து பேசிப்பாங்க அந்த மாதிரி. ஸோ இதுதான் அது. அண்டு செம்மையாக இருந்தது. ஃபஸ்ட்டு டைம் வந்து டைரெக்டாக போய் ஒரு பார்லிமெண்ட் ஹவுஸை வந்து ரியல் டைமில் பார்க்குறது. ஆஸ்திரேலியாவில் வந்து டோட்டலாக வந்து ஐ திங்க் 6 ஸ்டேட்ஸ் அண்டு 2 டெரிட்டரிஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதில் ஒன் ஆஃப் தி டெரிட்டரி தான் ஆஸ்திரேலியன் கேபிட்டல் டெரிட்டரி கேன்பரா. ஸோ நம்ம இன்றைக்கி அங்கே தான் வந்திருக்கோம். அண்டு இங்கே தான் வந்து டோட்டல் ஆஸ்திரேலியாவோட இது கவர்மெண்ட் வந்து என்னென்ன முடிவு பண்ணணுன்றத டோட்டல் டிசிஷனே இங்கே தான் எடுப்பாங்க. ஸோ ஆஸ்திரேலியாஸோட கிட்டத்தட்ட கண்ட்ரோலே வந்து இங்கே தான் இருக்குன்ற மாதிரி சொல்லலாம். அண்டு இது வந்து என்ட்ரன்ஸ் ஃபீஸ் எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா நான் பேக்கேஜில் வந்ததுனால எல்லாம் அவங்களே பார்த்துக்கிட்டாங்க. பட் நான் கூகுளில் பார்க்கும்போது இது ஃப்ரீ தான் நினைக்கிறேன். பட் ஜஸ்ட்டு ஒரு ஃப்ரீயாக நம்ம டிக்கெட் புக் பண்ணிவிட்டு நினைக்கிறேன். பட் எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. இதுதான் அந்த ஸ்பீக்கர். அவங்க உட்காந்து எல்லாருமே வந்து பேசுவாங்க போல், பொலிட்டிஷியன்ஸ். இது வந்து க்ரீன் கலராக இருக்குது இந்த ரூமு. ஸோ இதுக்கு பக்கத்தில் இன்னொரு இதே மாதிரி ரூம் இருக்குது. அது வந்து கொஞ்சம் ரெட் கலர் மாதிரி இருந்தது. ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து ஏதோ எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ இந்த ரூம் தான். என்ன எக்ஸாக்டாக டிஃப்ரென்ஸுன்னு எனக்கு இப்போ தெரியல. பட் அவங்க ஏதோ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருந்தாங்க. நெக்ஸ்ட்டு நாங்கள் போனது வந்து மியூசியம்ஸ் அண்டு வார் மெமோரியல். அது வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். ஏன்னா இந்த வீடியோவே ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு. ஸோ அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கவர் பண்ணுறேன். இதோடு வந்து நான் ஆஸ்திரேலியாவில் டோட்டலாக 3 சிட்டிஸ் கவர் பண்ணி வச்சுருக்கேன். ஒன்று நம்ம சிட்டி சிட்னி, ரெண்டாவது மெல்பர்ன், அண்ட் இது வந்து கேன்பரா. அண்டு மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து பார்க்கலாம். சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.